ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 18/9/2023 24/9/2023 வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் இருக்குன்னு பார்ப்போம். முதல்ல காலபுருஷ தத்துவத்தின் இன்றைய கோல்சார நிலை என்ன அப்படின்றதையும் பார்த்துட்டு அதற்கு பிறகு வரக்கூடிய விசேஷங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம். அதற்கு பிறகு சந்திராஷ்டம நாட்கள் என்னென்ன இருக்குன்றதை பார்ப்போம். அதற்கு பிறகு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை என்ன பலன்கள் இந்த வாரத்துக்குன்னு பார்க்கலாம். முதல்ல இன்றைய இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்னா 18/9/2023 அன்னைக்கு புரட்டாசி மாதம் பிறக்கிறது. அதாவது சூரிய பகவான் கன்னியா ராசிக்கு பிரவேசிக்கிறார். சிம்ம ராசியிலிருந்து கன்னியா ராசிக்கு பிரவேசிக்கிறார். நம்ம சௌரமான மாதங்களை கொண்டாடுறோம். ஏன்னா சூரிய பகவான் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறது சௌரமான மாதம்னு சொல்கிறதுனால சௌரமான மாதங்களை கொண்டாடுறோம். இந்த புரட்டாசி மாதம் தனியாகவே புரட்டாசி பலன்கள் போட்டிருக்கேன். அதை தவிர பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் நம்மளுடைய முன்னோர்களுக்கு வழிபாட்டுக்கு மிகப்பெரிய ஏற்றம். தகப்பனார் இல்லாதவா, பெற்றோர் இல்லாதவர்கள், தாய் இல்லாதவர்கள், இவர்களுக்கெல்லாம் இந்த புரட்டாசி மாதம் மிகவும் பெரிய ஏற்றமான மாதம். அவர்களுக்கு உண்டான திதி கொடுக்கறது, கர்மா பண்ணுறது, இதெல்லாம் கண்டிப்பாக பண்ண வேண்டிய காலமாக இந்த புரட்டாசி மாதம் சொல்லப்படுறது. இப்போ முதல் வாரம் புரட்டாசியில் 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரலும், அதாவது ஆங்கில தேதியில் 18/9/2023 24/9/2023 வரலும் பார்த்தேன்னா காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியில் மேஷ ராசியில் குரு பகவானும் ராகு பகவானும் 4ஆம் இடத்துல சுக்கிர பகவான் வக்கரகதி நிவர்த்தியாக இருக்க, அதாவது கடகத்தில். அடுத்தது சிம்மத்தில் பார்த்தேன்னா புத பகவான் இருக்கார். கன்னியில் சூரிய பகவான் பிரவேசிச்சுடுறார் புரட்டாசி மாதம்ன்றதுனால செவ்வாய் பகவானோட சேர்ந்து இருக்கார். இதை தவிர துலாத்தில் கேதுவும் மகரத்தில் வக்கரம் பெற்ற சனி பகவான் இருக்கார். இந்த வாரம் அதாவது 18ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி செப்டம்பர் வரலும் பார்த்தேனால் சந்திர பகவான் துலா ராசியிலிருந்து அவர் அதாவது சித்ரா நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலிருந்து போகிறார். 4ஆம் பாதத்திலிருந்து உத்திராட நட்சத்திரம் வரலும் போகிறார். உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் வரலும் போகிறார். அதனால் மகர ராசி வரலும் போகிறார். இதன் மூலியமாக சந்திராஷ்டமம் யார் யாருக்கு வருது அப்படின்னு பார்த்தோமேயானால் மீன ராசிக்காரர்களுக்கு, மேஷ ராசிக்காரர்களுக்கு, ரிஷப ராசிக்காரர்களுக்கு மற்றும் மிதுன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம காலங்களாக இருக்குது. சரி, இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் வரக்கூடியவர்கள் பிறந்த ராசியிலிருந்து 8ஆம் இடத்துல சந்திர பகவான் வர்றதுனால சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். அதனால் புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம், பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா மதிக்காரகன் அதாவது 8ஆம் இடத்துல மறையும் பொழுது மனம் மயங்கக்கூடும், தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அப்படின்றத சொல்கிறோம். சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அகத்திக்கீரை கட்டு இல்லைன்னா நாற்று ஏதாவது வாங்கி, அதாவது இந்த அகத்திக்கீரை கட்டு இல்லைன்னா இது இருக்கு இல்லையா, நெல் நாற்று வாங்கி அருகில் இருக்கிறவர்களுக்கு தானம் பண்ணிட்டு வந்தேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். சரி, இந்த வாரம் வரக்கூடிய விசேஷ தினங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோமையானால் முதல் நாளான 18ஆம் தேதி, அதாவது 1ஆம் தேதி புரட்டாசி மாதமே சதுர்த்தி, அதாவது விநாயக சதுர்த்தி. பொதுவாகவே ஆவணி மாதம் அதாவது அமாவாசையிலிருந்து 4ஆவது நாள் சதுர்த்தி வரும். அந்த சதுர்த்திக்கு ஆவணி மாதத்திலிருந்து 4ஆவது நாள் ஆவணி சதுர்த்தியில் வரக்கூடியது விநாயக சதுர்த்தி. இந்த வருஷம் பார்த்தேனால் இந்த சோபகிருத்து வருஷத்தில் ஆவணி மாதத்தினுடைய அமாவாசை 15ஆம் தேதி, 14ஆம் தேதி, 15ஆம் தேதி வந்தது. அதனால் பார்த்தேனால் உங்களுக்கு சதுர்த்தி புரட்டாசி மாதம் 1ஆம் தேதி வருது. இந்த சதுர்த்தியில் பார்த்தேனால் நார்மலாக பிறந்ததை நட்சத்திரத்தை வைத்தும் ஒருத்தர் மரித்ததை அவருடைய திதியை வச்சும் கொண்டாடுவோம். ஆனால் அதில் எக்ஸப்ஷன் பார்த்தேன்னா இந்த சதுர்த்தி திதி, நவமி, அஷ்டமி இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸப்ஷன். இந்த சதுர்த்தியில் பார்த்தேன்னா ஹஸ்த நட்சத்திரம் வரணும். ஹஸ்த நட்சத்திரம் நேற்றுக்கே வந்துடுத்து, 17th அன்றைக்கே வந்துடுத்து, 17/9 இன்றைக்கி சித்ரா நட்சத்திரத்தில் இருக்குது. அது இருந்தாலும் சதுர்த்தி திதின்றதுனால
விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறது பிரபல்யமாக கொண்டாடுறோம். இந்தியா முழுவதும் இந்த விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறோம். என்னுடைய நேயர்கள் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள், அதையும் சொல்லிடுறேன். நல்லபடியாக விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுங்க. எல்லா விதமான தோஷங்களும் நீங்கும். கண்டிப்பாக விநாயகருக்கு போய் அருகம்புல் மாலை போட்டு வாங்க, ஒரு 2 தேங்காய் இது பண்ணுங்க, 9 தரமாவது பிரதட்சணம் பண்ணிட்டு தோப்புக்கரணம் போடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும். தடங்கல்கள் அனைத்தும் விலகும். அதாவது இப்போ கல்யாணத்துக்கு உண்டான தடங்கள், எந்த ஒரு வேலைக்கு உண்டான தடங்கள், குழந்தை பிராப்திக்கு உண்டான தடங்கள் எல்லாமே விலகும். அதனால் வரக்கூடிய மாதங்களில் உங்களுக்கு ஒரு பெரிய நல்ல ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்குது. ஏன்னா இப்போ வந்து முன்னோர்களின் வழிபாடும் இந்த மாதத்தில் பண்ணுறதுனால பெரிய ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இந்த மாதம் வந்து 20ஆம் தேதி அன்னைக்கு சஷ்டி வருது. சஷ்டி விரதம் இருக்கிறவா, சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும்னு சொல்லுவா. அதனால் சஷ்டி விரதம் இருக்கிறவா முருகனுக்கு எந்த ஒரு எதிரிகளையும் வெற்றி கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதனால் வந்து எல்லா எதிரிகளையும் வெற்றி கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். சரி, இன்னைக்கு மேஷம், இந்த வாரத்தில் மேஷம் முதல் மீனம் வரை 18/9/2023 24/9/2023 வரலும் ஒரு ராசியாக எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போகும். உங்களுக்கு தேவைப்பட்டு தான் நீங்கள் என்னோடக்கு ஃபோன் பண்ணுங்க, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட்டுக்கு உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுங்க. என்னுடைய சார்ஜஸ் என்னன்றதை போடுறேன். அதற்கு பிறகு உங்களுக்கு வந்து சார்ட்டு போட்டுட்டு அதில் கரெக்ஷன்ஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய தசாபுக்தி, அந்தரம், சூக்ஷ்மம் இதெல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டை தரேன், டிஸ்கஸ் பண்ணுவோம். இன்றைய கோல்சாரத்தையும் வச்சு எளிய பரிகாரம் என்ன இருக்குது அப்படின்றதையும் சொல்கிறேன். சரி, மேஷம் முதல் மீனம் வரை இந்த வாரம் 18/9 24/9/2023 வரை ஒரு ராசியாக. ரிஷபம், கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்கிர பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். 3ஆம் இடத்துல இருக்கிறது உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். இதை தவிர பார்த்தீங்கன்னா 18/9/2023 24/9/2023 வரலும் உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல ஆரம்பிக்கிறார். பரிவர்த்தனை யோகம் இந்த வாரம் ஆரம்பித்த உடனேவே பரிவர்த்தனை யோகத்தில் இருக்குது. நல்ல ஒரு ஏற்றம். உங்களுடைய ராசியின் அதிபதியும் 3ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் இருக்கிறதுனால புதிய வேலைகள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலைகளை பெரிய அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கலைத்துறையில், கம்ப்யூட்டர் துறையில், பால் மற்றும் பால் பொருட்கள் துறையில் இருக்கிறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். அதை தவிர பார்த்தீங்கன்னா இந்த கலைத்துறையில் இருக்கிறவாளுக்கு திடீர்னு படம் புக்காகி சைன் பண்ண வேண்டிய காலகட்டாயமாக இந்த வாரம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல சூரிய பகவான் போகிறார். 4-5 பரிவர்த்தனை ஆகிறது பெரிய விசேஷம். ஏன்னா 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்கிறதாகவும் 4ஆம் அதிபதி 4ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறதுக்கும் சமம் இந்த வாரத்தில் அப்படின்றத சொல்கிறோம். அதனால் உங்களுக்கு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா சமசப்தமத்தில் 20ஆம் தேதி கார்த்தால ஒரு 7:15 22ஆம் தேதி மத்தியானம் வந்து ஒரு 12:30 மணி வரணும் சமசப்தமத்தில் சந்திர பகவான் இருக்கார். இந்த காலகட்டத்தில் சந்திர பகவான் நீச்சப்பட்டிருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல ஒரு திரிகோணத்தில் இருக்கார். அதை தவிர பார்த்தீங்கன்னா சமசப்தமத்தில் வந்து சந்திர பகவான் இருக்கார். 5ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி 7-11 இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய உடல் நிலையில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய முயற்சிகளில் கொஞ்சம் செட்பேக் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் பண வரவு அபரிமிதமாக இருக்கும். ஏன்னா 2ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால நல்ல விசேஷம். அதை தவிர வந்து 4ஆம் இடத்துல வந்து சூரிய பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால தாயின் மூலியமாக சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு, வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கக்கூடும் அப்படின்றதையும் சொல்கிறேன். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல வந்து சந்திர பகவான் போகிறார். சந்திர பகவான் 8ஆம் இடத்துல வந்து 24ஆம் தேதி சாயந்தரம் வரலாம் இருக்கார். 22ஆம் தேதி மத்தியானம் ஒரு 12:45 24ஆம் தேதி சாயந்தரம் வரலாம் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களை சந்திர பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக 12ஆம் இடத்துல குரு பகவான் அவரை பார்த்துடுறதுனால உங்களுக்கு வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்தி வரும். வெளியூர், வெளிமாநிலம் பிரயாணங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். அதை தவிர பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு மறைந்த பொருள், ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த வாரம் அமைய போகிறது. ஷேர் மார்க்கெட்டில் திடீர் பணயோகம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறதும் அவரே 9ஆம் இடத்துக்கு வந்து 24ஆம் தேதி சாயந்தரமாக போகிறார். அவர் வந்து
சுக்கிர பகவானுடைய பார்வையில் வேற வர இது ஒரு பெரிய ஏற்றம். சனி பகவானோட சேர்ந்திருந்தாலும் சுக்கிர பகவானுடைய பார்வையில் இருக்கிறதுனால சுபத்துவம் அடைகிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானா உங்களுக்கு அதாவது இந்த இதில் இருக்கிறவா, அதாவது கலைத்துறையில் இருக்கிறவா, ஆர்ட் டைரக்டர்ஸு, இது டான்ஸ் மாஸ்டர்ஸ், இவாளுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ஏற்றமான காலம். அவர்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட்டுக்குன்னு வெளியூர் வெளிமாநிலம் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திடீர் பண வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த வாரத்தில் புது வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மொத்தத்தில் இந்த வாரம் வந்து இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றமான வாரமாக இருக்குது. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய திருவள்ளூர் போய் வீரராக பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்க. தாயாருக்கும் வந்து ஒரு நெய் தீபம் போட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றமான வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.